லிங்கன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கடத்தல் செய்தி காட்டுத் தீயாக பரவியதால் அச்சமடைந்துள்ளனர். இது ஒரு சில காணாமல் போன மாணவர்களுடன் தொடங்கியது, ஆனால் விரைவில் எண்ணிக்கை ஒரு டசனுக்கும் மேல் அதிகரித்தது. இதனால் போலீசார் குழப்பமடைந்தனர். பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல கடத்தல்காரன் ஒரு மாணவனை தியாகம் செய்து மீதியை காப்பாற்ற பள்ளி நிர்வாகம் தேர்வு செய்ய வேண்டும் என்று கோரி ரகசிய செய்திகளை அனுப்ப ஆரம்பித்தான். இதனால் பயந்து போன மாணவர்கள், ஆசிரியர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஜான்சன் ஒரு முடிவை எடுக்க பெரும் அழுத்தத்தில் இருந்தார். கடத்தல்காரனின் கோரிக்கைகளுக்கு அடிபணிவது தார்மீக ரீதியாக தவறானது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் எல்லா மாணவர்களையும் இழக்கும் எண்ணத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காலக்கெடு நெருங்கி வருவதால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஆர்வத்தில் மாணவர்கள் காத்திருந்தனர். சிலர் ஒரு அதிசயத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தனர், மற்றவர்கள் மோசமானதற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். பயமும் பதட்டமும் அடர்ந்த மூடுபனி போல் காற்றில் தொங்கிக் கொண்டு பள்ளியின் சூழல் பதட்டமாக இருந்தது. இறுதி மணி நேரம் நெருங்கும்போது திருமதி ஜான்சன் முடியாத முடிவை எடுத்தார். சாரா என்ற அமைதியான மற்றும் கூச்ச சுபாவமுள்ள ஒரு மாணவியை தியாகம் செய்ய அவள் தேர்ந்தெடுத்தாள். இந்த தகவல் காட்டுத் தீ போல் பரவியதால் மாணவர்கள் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்தனர். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும்போதே சாராவை மீண்டும் பார்க்க முடியாதபடி அழைத்துச் சென்றார்கள். கடத்தல்காரர் மீதமுள்ள மாணவர்களை விடுவித்தார், ஆனால் பள்ளி துண்டுகளை எடுத்துக்கொண்டு கொடூரமான நிகழ்வின் பின்விளைவுகளை சமாளிக்க விடப்பட்டது. மாணவர்கள் தங்கள் வகுப்புகளுக்கு திரும்பிய போது தாங்கள் மீண்டும் ஒருபோதும் அதேபோல் இருக்க மாட்டோம் என்ற உணர்வை அவர்களால் அசைக்க முடியவில்லை. ஏதோ சரிசெய்ய முடியாத வகையில் உடைந்துவிட்டது. ஆனால் சாராதான் கடத்தப்பட்டவர் என்பது அவர்களுக்குத் தெரியாது.